சமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதவ்ராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்திரூபா. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை கொண்ட பாதுகா சகஸ்ரம் என்கிற அற்புதமான ஸ்தோத்திரத்தை அருளி செய்திருக்கிறார் வேதாந்த தேசிகன். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமையானது ஒவ்வொரு விதமாக எடுத்து காட்டப்படுகிறது என்று நாம் பார்த்து வருகிறோம். அதிலே இப்பொழுது 297வது ஸ்லோகம் முதலிலே அனுபவிக்கப்படுகிறது. இதில் என்ன தெரிவிக்கிறார்? எம்பெருமானுடைய எந்த சஞ்சார காலத்திலேயும் இந்த பாதுகை அவனோடு கூடவே இருக்கிறது. அந்த பாதுகையோடு அவன் சேர்ந்திருக்கிறபடியினாலேதான் அந்த சஞ்சாரத்திலே அவன் செய்த செயல்களெல்லாம் கூட மிக உயர்ந்தவைகளாக ஆகிவிட்டன என்று பாதுகையினாலே அவனுக்கு பெருமை என்பதை இந்த 297வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். பிக்ஷாமபேக்ஷ தனுஜேந்திர கிரகம் பிரயாத்து குப்தியை கவாம் விஹரதோ வஹதச்ச தூத்யம் தத்தாதிருஷானி சரணாவனி ரங்கபர்த்து த்வத்சங்கமேன சுபகானி விசேஷ்டிதானி. அந்த என்ன சொல்றார்? சரணாவனி, ஹே பாதுகையே, எம்பெருமானுடைய திருவடிகளை காப்பவளே என்று அந்த பாதுகையை அழைக்கிறார். அந்த எம்பெருமான் என்ன செய்தான்? பிக்ஷாமபேக்ஷிய தனுஜேந்திர கிரகம் பிரயாத்து, பிக்ஷையை எதிர்பார்த்து கொண்டு தனுஜேந்திரனான மகாபலி, தனுஜேந்திரனால் அசுரர்கள் தலைவன், அசுரர்கள் தலைவனான மகாபலி அவனுடைய கிரகத்திற்கு செல்லுகின்றான். வாமனனாய் அவதரித்த காலத்திலே 3 அடி மண் யாசகம் கேட்க வேண்டும் என்பதற்காக மகாபலியினுடைய கிரகத்திற்கு சென்றான் அல்லவா? அப்பொழுது அவனுடைய திருவடியிலே இந்த பாதுகை இருந்திருக்க வேணும். அது சொல்றார், பாதுகையை சமர்ப்பித்துக் கொண்டுதானே வழியிலே செல்லுவார்கள். அதனால அவன் சமர்ப்பித்துக் கொண்டிருந்தான். அதுக்கு மேல இன்னொரு அடுத்த சரித்திரம் சொல்லுகிறார். கவாம் விகரதா வகதா, கவாம் விகரதா, பசுக்களை மேய்க்கிற காலத்திலே அந்த பாதுகையை அவன் சமர்ப்பித்துக் கொண்டு சென்றான் என்று அப்படியும் நாம் கொள்ளலாம். அதுதான் பாதுகையை சமர்ப்பித்துக் கொண்டு சென்றதாகத்தான் தினந்தோறும் சமர்ப்பித்துக் கொள்ளுகிறான். ஏதோ ஒரு நாள் மறந்து கூட போய்விடும். காட்டில் இப்படியெல்லாம் போகிறானே, இவனுக்கு என்ன ஆகுமோ என்று எல்லாரும் நினைக்கும்படியாகவும் ஆகிறது. ஆனால் என்ன பண்ணுகிறான் எம்பெருமான்? அந்த பசுக்களை மேய்க்கிற காலத்தில் அவன் செல்லுகிற பொழுது அந்த சமயத்திலேயும் என்ன பண்ணுகிறான் என்னால் பாதுகையை சமர்ப்பித்துக் கொண்டு எழுந்திருக்கிறான். கவாம் விகரதா வஹதச்ச தூத்யம். பின்னாலே அந்த கண்ணபிரானை இன்னும் பெரியவனாக ஆகி பாண்டவர்களுக்கு தூது செல்வதற்கு என்று தூது நடந்தான் என்று சொல்லுவதுண்டு. அதாவது இங்க இவர்களுடைய விராட்ட நகரத்திலிருந்து புறப்பட்டு ஹஸ்தினாபுரத்திற்கு வந்தான் என்னால் அது தூது நடந்த சரித்திரம் என்றே சொல்லுவார்கள். அப்ப அந்த தூதனாக நடந்த காலத்திலேயும் அவனுடைய திருவடிகளிலே அந்த பாதுகை இருந்திருக்க வேணும் அல்லவா? ஆயினால வஹதச்ச தூத்யம் தத்தாதிருஷானி, அப்படிப்பட்ட அந்த நிலைகளிலே எல்லாம் என்ன ஆயிருக்கிறது என்று நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் த்வத்சங்கமேன சுபகானி விசேஷ்டிதானி, பாதுகையே உன்னோடு சேர்ந்திருந்தபடியினாலேதான்
அவனுக்கு அந்த சரித்திரங்கள் எல்லாம் சுபகானி, மிகவும் சுபமான செயல்களாக, நல்ல உயர்ந்த செயல்களாக எல்லாராலும் கொண்டாடப்படுகிறது. அவன் சென்ற பொழுது அவன் எதற்காக சென்றானோ அந்த ஒரு காரியங்கள் எல்லாம் நிறைவேறியதற்கு என்ன காரணம்? இப்ப மகாபலியிடத்துல யாச்சகம் கேட்டான். யாச்சகம் கேட்கிறதா அவனுக்கு பிரயோஜனம்? அந்த மகாபலியை அடக்க வேண்டும். அந்த பிரயோஜனம் கிடைத்தது. அதே போல என்ன பண்ணினான்? பசுக்களை மேய்த்து ரட்சித்தான். தன்னுடைய சௌலபியத்தை காட்டினான். தூது சென்ற பொழுது அது கூட என்ன சொல்லுகிறார் பெரிய ஆழ்வார்? தூது சென்றது கூட யுத்தத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் தூது சென்றான் என்று சொல்றார். ஏன்னா பகவானுடைய அவதாரமே எதற்காக என்று பார்த்தால் அது பூபார நிரசனம். அப்போ பூபார நிரசனம் என்னால் யுத்தம் நடந்துதான் ஆக வேண்டும். பூமியினுடைய பாரத்தை குறைக்க வேண்டும் என்னால் யுத்தம் நடந்துதான் ஆக வேண்டும். அதனால கண்ணபிரான் செல்கிற பொழுது அதுதான் வேடிக்கையாக பாசுரத்திலேயே அருளி செய்கிறார் பெரியாழ்வார். தூது சென்றாய் குருபாண்டவர்க்காய் அங்கோர் பொய்ச்சுத்தம் பேசி சென்று பேதம் செய்து எங்கும் பிணம்படுத்தாய் திருமாலிருஞ்சோலையந்தாய் என்று அருளி செய்கிறார். அதனால அவன் எல்லா சமயத்திலையும் இந்த பாதுகையை சமர்ப்பித்துக் கொண்டு எழுந்தருளினபடியினாலேதான் அந்தந்த செயல்கள் அவனுக்கு வெற்றிகரமாக முடிந்தன என்பது போன்ற அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அடுத்தபடியாக 298வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், எம்பெருமான் பாதுகையை சமர்ப்பித்துக் கொண்டு எழுந்தருளுகிற காலத்திலே அவனுடைய அந்த நடையழகை யார் யாரெல்லாம் சேவிக்கிறார்களோ, அந்த பாதுகையோடு கூடின திருவடிகளை யார் சேவிக்கிறார்களோ அவர்களுக்கு அத்தனை பாபங்களும் கழிந்து விடுகின்றன என்று அந்த அர்த்தத்தை இந்த 298வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். நிர்வியஜ்யமான நவதாள லய பிரதிம்னா நிர்யந்திரணேன நிஜசஞ்சரண கிரமேண மிருத்னாசி ரங்க நிருபதேர் மணிபாதுகே த்வம் துக்காத்மகான் பிரணமதாம் துரித பிரரோகான். நிர்வியஜ்யமான நவதாள லய பிரதிம்னா, அதாவது ரங்கநாதன் திருவடிகளிலே பாதுகையை சமர்ப்பித்துக் கொண்டு எழுந்தருளுகிற பொழுது அந்த எழுந்தருளுடைய நடை இருக்கிறதே அது அவ்வளவு அழகா இருக்கிறதுன்னு சொல்றார். அது என்ன சொல்லுகிறார்? அந்த ரங்கநிருபதேர் மணிபாதுகே, ரங்கநிருபதியான ஸ்ரீரங்கநாதனுடைய மணிபாதுகே என்று அழைத்து சொல்றார். நிர்வியஜ்யமான, அதாவது மறைக்கப்படாமல் நன்றாக பிரகாசப்பட்டிருக்கிறது. அது எப்படி இருக்கிறது? நவதாள லய பிரதிம்னா, நல்ல தாளத்தினுடைய ஒற்றுமையாலே அவன் நடந்து செல்கிற பொழுது அந்த ஓசை இருக்கிறதே, இந்த பாதுகையை சமர்ப்பித்துக் கொண்டு எழுந்திருவினால் அது ஒரு டக்கு டக்குன்னு ஏதோ ஒரு ஓசையை எழுப்புறது. அந்த ஓசை கூட எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா ஏதோ நல்ல தாளம் போடுகிற மாதிரி இருக்கிறது. எம்பெருமான் நடந்து செல்கிற பொழுது அந்த நடையழகுக்கு தகுந்த மாதிரி நவதாளலய பிரதிம்னா என்று சொல்லுகிறார். நல்ல புதிதான தாளத்தை கொண்டிருக்கிற தாளத்தை போலே இருக்கிறது அந்த அவனுடைய அந்த நடையின் போது அந்த பாதுகையினுடைய அந்த ஒலி அது அப்படி இருக்கிறது. அப்புறம் நிர்யந்திரணேன என்ன சொல்றார்? நிர்யந்திரணேனா நிஜசஞ்சரண கிரமேண, தடையில்லாத அவனுக்கு நிஜசஞ்சரம், அவனுடைய சஞ்சாரம் அது அப்படியெல்லாம் எழுந்தருளுகிறான். எழுந்தருளுகிற பொழுது அவன் என்ன பண்ணுகிறான் என்றால், அப்படி போகிற பொழுது அதை யார் யாரெல்லாம் சேவிக்கிறார்களோ அது சொல்றார். என்ன பண்ண? பிரணமதாம் துக்காத்மகான் துரித பிரரோகான் மிருத்னாசி. என்ன சொல்லுகிறார்? பிரணமதாம், அந்த நடையழகை கீழே விழுந்து சேவிக்கிறவர்கள், அந்த நடையழகை கண்ணாலே சேவிக்கிறவர்கள், அவர்களுடைய துக்காத்மகான், துக்கமே வடிவெடுத்தவர்களாய் இருக்கக்கூடியவர்களுடைய துரித பிரரோகான், அவர்களுடைய பாப கூட்டங்கள் அத்தனையும் என்ன பண்ணுகிறாய்? மிருத்னாசி, நீ போக்கடித்து விடுகிறாய். அதாவது பெருமாளை பாதுகையை சாத்தி கொண்டு எழுந்தருளுகிறார். எழுந்தருளுகிற நடையே ஒரு நாட்டியம் போல இருக்கிறது. அதிலும் அந்த நாட்டியத்திற்கு நல்ல தாளமிடுவது போல அந்த பாதுகையினுடைய ஓசையும் இருக்கிறது. இப்படி இருக்கிற அந்த காட்சியை அழகாக யார் சேவிக்கிறார்கள்? அவர்களெல்லாம் மகா பாபிகளாயிருந்தாலும் கூட, அவளெல்லாம் எப்படிப்பட்டவர்களாயிருந்தாலும் கூட அந்த பாப்பங்கள் அத்தனையும் என்ன ஆகிறது? இந்த எம்பெருமானுடைய பாதுகையை சேவித்த உடனே அந்த பாதுகைகள பாபங்கள் எல்லாம் அவர்களை விட்டு அகன்று விடுகின்றன என்ற அர்த்தத்தை
இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அடுத்தபடியாக 299வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? உலகனைத்தையும் படைத்தல், காத்தல், அழித்தல் என்று அத்தனையும் செய்து உலகனைத்திற்கு நாயகராயிருக்கிற எம்பெருமான் இருக்கிறானே ஸ்ரீரங்கநாதன், அவனே உன்னுடைய அதீனம். பொங்கோதம் சூழ்ந்த புவனியம் விண்ணுலகம் அங்காதும் சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான் செங்கோருடைய திருவரங்கச் செல்வனார் என்று அப்படி கொண்டாடப்படுகின்ற அந்த ரங்கநாதனே யாருடைய அதீனம்? இந்த பாதுகையினுடைய அதீனம். பாதுகையின் கீழே தான் இருக்கான். அப்படின்னா அர்த்தம் பாதுகை சொல்றபடி தான் நடக்கிறானோ. அப்படி இருக்கிற பொழுது மற்ற பேரை பற்றி சொல்லவும் வேணுமோ என்று இந்த ஸ்லோகத்தில் அழகாக அருளி செய்கிறார். நித்யம் யயேவ ஜகதோ மணிபாதரக்ஷே சத்தாஸ்திதி பிரயத்தனேஷு பரம் நிதானம் சோபி ஸ்வதந்திர சரித ஸ்வததீன விருத்திஹி காவா கதா ததிதரேஷு மிதம் பச்சேஷு. நித்யம் யஹா ஏவ ஜகதஹ சத்தா ஸ்திதி பிரயத்தனம். அதான் ஹே மணிபாதரக்ஷே, எம்பெருமானுடைய அதாவது மாணிக்கங்கள் இழுக்கப்பட்ட பாதுகையே, நித்தியம் எந்த எம்பெருமான் ஒருத்தன் ஜகதா சத்தா என்னால் ஜகத்தை உண்டாக்குதல், ஸ்திதி என்னால் அதை அதனுடைய இருப்பு, பிரயத்தனம் என்னால் மற்றும் உண்டான செயல்கள் எல்லாவற்றுக்கும் யாருடைய அதீனம்? பரம் நிதானம். எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம், மூல காரணமாய் இருக்கிறான் அப்படின்னு அவனை சொல்லலாம். எல்லாவற்றுக்கும் இவன் உயர்ந்த காரணமாய் உலகத்தினுடைய படைத்தல், அழித்தல், அதாவது படைத்தல், காத்தல் மற்றும் உண்டான செயல்கள் எல்லாவற்றுக்கும் இவன் தான் காரணமாய் இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் சஹா அபி, அவனும் கூட என்ன பண்றான்னு கேட்டா ஸ்வதந்திர சரிதா ஸ்வததீன விருத்திஹி. ஸ்வதந்திர சரிதா என்னால் என்ன? எப்பொழுதும் சுதந்திர தன்னிஷ்டப்படி காரியத்தை அவன் செய்யக்கூடியவன், தன் அதீனமாக இருக்கிற எல்லாவற்றையும் தன்னுடைய அதீனத்திலே உடையவன். அவனை யாரும் கட்டுப்படுத்துறவாளே கிடையாது. அப்படிப்பட்ட சுதந்திர சரிதா ஸ்ரீ ரங்கநாதா அப்பி, அப்படிப்பட்ட ரங்கநாதனும் கூட எப்படி இருக்கிறான்னு கேட்டா நித்தியம் ஸ்வததீன விருத்திஹி, எப்பொழுதும் இந்த பாதுகையினுடைய விஷயத்திலே அடங்கி கிடக்கிறானாம். அதாவது பாதுகை எந்த இடத்திற்கு அழைத்து கொண்டு போகிறதோ அங்கத்தான் போகிறான் என்பது போல நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். ஆக உலகத்தையெல்லாம் படைத்து காத்து மற்றும் உண்டான செயல்களை எல்லாம் செய்கிற எம்பெருமானவனே கூட, சுதந்திரனான எம்பெருமானே கூட உன்னுடைய அதீனத்தில் இருக்கிறான் என்று சொல்லிவிட்டால் அதற்கு பிறகு காவா கதா, மற்ற பேர்களுடைய கதையை என்னவென்று சொல்லுவது? ததிருத்தரேஷு மிதம் பச்சேஷு. இந்த அற்பர்கள் இருக்கிறார்களே மற்றவர்கள், அவர்களெல்லாம் இந்த பாதுகையினுடைய அதீனத்தில் இருக்கிறார்கள் என்கிறதை சொல்லவும் வேண்டுமோ? உலகங்களை எல்லாம் படைத்தல், காத்தல் முதலிய செயல்களை செய்கிற எம்பெருமானே உன்னுடைய அதீனமா காரியம் செய்கிறான்னு சொன்னா மற்ற அற்பர்கள் உன்னுடைய அதீனத்திலே தான் இருக்கிறார்கள் என்கிறதை நாம் சொல்லவும் வேண்டுமோ? அதாவது எல்லாருமே பகவானே பாதுகையினுடைய அதீனம்னு சொன்னா அப்போ எல்லாரும் பாதுகையினுடைய அதீனத்தை சேர்ந்தவர்கள் தானே. அதனால இதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை, எல்லாரும் அந்த பாதுகைக்கு கீழ்ப்பட்டவர்களே அன்றி வேறல்லர் என்கிற அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக காட்டி அருளினார். இன்னும் தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.